முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை, பாஜகவில் இணைந்த ஒரு முக்கிய புள்ளி. இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. அதாவது செம அப்டேட் கிடச்சிருக்குங்க சீமானுக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சியின் தீவிரமான செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கு. அதாவது என்ன மாதிரியான காரணங்கள் என்ன பார்த்தால் ஒரு சூழலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது பாஜகவில் ஒரு புதிய திருப்பமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று தான் சொல்லப்படுகிறது. ஏனென்று பார்த்தால் பாஜக முன்ன மாதிரி இல்லைங்க. கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது. அதிமுக திமுக போன்ற பெரிய கட்சிகளோடு சிறிய கட்சிகள் இணைவதற்கும் முன்படையாகவே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த கட்சியில் சேர்ந்தால் தாங்களும் லாபம் என்று சிறிய கட்சிகள் பார்த்து கூட்டணி சேர்த்து வருகின்றன. இந்த நிலையில் ஒரு விஷயமாக போய்கொண்டிருக்கிறது. அதாவது நாதாகாவில் இருந்து விலகிய காளியம்மாள் தாவேகாவில் இணைவார் என்று தகவல் ஒன்று கசிந்துள்ளது. இந்த நிலையில் தான் அவர் நாயினர் நாகேந்திரனை சந்தித்துள்ளார். அவர் பாஜகவில் இணைவாரா என்ற கேள்வியை எழுப்பியது. ஆனால் மக்கள் பிரச்சனைகளுக்கு இடையே முக்கிய தலைவர்களை சந்திப்பதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் கட்டாயம் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இணைவோம் என்று கூறியுள்ளார். அதாவது பாஜகவில் இரு குளறுபடிகளாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிற சூழலில் அடுத்த கட்ட சூழலாக என்ன வேண்டுமானாலும் மாறலாம் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பாஜகவில் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய அதாவது தாவேகா, இதனை அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது தாவேகா பாஜகவில் எப்படியாவது இணைக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் இருக்கிறார்கள். அது சாத்தியமில்லை என்று தாவேகா தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது, அரங்கேறப் போகிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலோட இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம் மக்களே.